ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரிபிள் எஸ் டெக் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அடுத்த சாப்டர் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து ஃபர்ஸ்ட் தியரி கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராஜெக்டோ இல்லாட்டினா ஒரு எக்ஸாம்பிளோ நம்ம வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இன்வர்ஸா நம்ம பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கான்செப்ட் வந்து படிக்க போறோம் ஆக்சுவலா. ஸோ தட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருக்கோம். அது வந்து 3 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற ஷெஃப்ஸ் வந்து அஹ், ஒரு வெஜ் டிஷ் அண்ட் நான்வெஜ் டிஷ் அவங்களால தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு ஷெஃபா வந்து நம்மளால கன்சிடர் பண்றோம் அந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரை. ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸ் டீடைல்ஸை நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு யூஸ்வலா நீங்க வந்து கிளாஸ் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரா வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ ஒரு மினிமம் வந்து ஒரு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு வெஜ் டிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நான்வெஜ் டிஷ். ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஷெஃபா நான் வந்து கன்சிடர் பண்றேன் இந்த ஹோட்டல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டா நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கான விஷயங்கள் தான். ஸோ இந்த செல்ஃப் டாட் வெஜ் செல்ஃப் டாட் நான்வெஜ் என்ன புரியல அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி அது கிளாஸ்க்கு ஒரு தனி செஷன் ஒன்று நடத்தியிருக்கிறோம். அதுல வந்து கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலன்னா கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு டிஷ் வந்து பண்ண தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஷெஃப் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதுல வந்து ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துடலாம். வெஜ் டிஷ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நான்வெஜ் டிஷ் ஆர்டர் சொல்லிச்சுன்னா என்ன பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேக் வெஜ். ஒரு எஃப் ஸ்ட்ரிங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நம்மளா வந்து ஒரு டைம் டிலே ஆகிற மாதிரி காமிக்கலாம். இம்போர்ட் டைம் யூஸ் பண்ணி. ஓகே. ஸோ ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து டிலே ஆகிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து டிஷ் ரெடி ஆகிற மாதிரியும். அதே மாதிரி நான்வெஜ்க்கும் அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன். பேசிக்கலா என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு ஷெஃப் வந்து கிரியேட் பண்றோம். ஷெஃப் அப்படின்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா. அதுக்கு கீழே வந்து ஒரு மினிமம் என்னென்ன தேவைப்படும். ஒரு ஷெஃபா நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அவருக்கு வந்து கண்டிப்பா வெஜ் டிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு நான்வெஜ் டிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டையும் நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வெஜ் ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன நடக்கணும், நான்வெஜ் ஆர்டர் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் வந்து ஆர்டர் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் அப்புறம் ஆர்டர் ரெடி அப்படின்னு சொல்லி வரணும். அதே மாதிரி நான்வெஜ் ஆர்டர் வந்தாலும் அதே மாதிரி தான். ஆர்டர் ரிசீவ் எந்த டிஷ் ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறம் ஆர்டர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரோ பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்கா நான் ஷெஃப் கிளாஸ்ல எழுதியிருக்கிறது. இந்த ஷெஃப் கிளாஸ் வந்து நம்ம ஹோட்டலுக்குள்ள இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த பர்டிகுலர் ஷெஃப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ C1 அப்படின்னு ஒரு ஷெஃப் கிரியேட் பண்றேன். அது வந்து ஷெஃப் கிளாஸோட ஆப்ஜெக்ட். அதனால ஷெஃப் அப்படின்னு சொல்லி வெஜ் வந்து இவருக்கு வந்து ஒரு வெஜ் பிரியாணி கிடைக்கும். அண்ட் நான்வெஜ் பொறுத்தளவுல இவருக்கு வந்து சிக்கன் பிரியாணி. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஷெஃப் இருக்கிறாரு. இவருக்கும் வந்து
ஸ்டெப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நான்வெஜ் டிஷ் வந்து இவருக்கு வந்து மட்டன். ஸோ இப்போ கிளாஸ் ஷேஃப் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்று வந்து C1, இன்னொன்று C2. ஸோ இது பேஸ் பண்ணி இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் வந்து பில்லிங் கவுண்டர்ல உட்காந்துருக்கேன். நான் வந்து ஆஹ், எனக்கு வெஜ் பிரியாணி வந்து ஆர்டர் வருது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா C1 டாட் மேக் வெஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். ஸோ இப்போ வந்து ஆர்டர் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சாரி வெஜ் பிரியாணிக்கு வந்து டெலிவர் ஆகி எனக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் ஃபார் வெஜ் பிரியாணி வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஆர்டர் ரெடி ஃபார் வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லிச்சு. இது எனக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி வந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா C2 டாட் மேக் நான்வெஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்தாப்புல ஃபர்ஸ்ட் வந்து வெஜ்ஜுக்கான ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்க்கான ஃபங்க்ஷனும் நடக்குது. ஸோ ஒரு 6 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து வெயிட்டிங் டைம். ஸோ இது வந்து நார்மலான ஒரு கிளாஸ் ஆப்ரேஷன். இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் 2 செஷனாக பார்த்துட்டு இருக்கோம். இதுல எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணல அதுல. ஸோ இப்போ வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது. அதாவது நம்ம ஹோட்டலை வந்து நம்ம 3 ஸ்டார்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டலா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலா கன்வெர்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு கான்டினென்டல் ஷெஃப் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த கான்டினென்டல் ஷெஃப் யார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு வெஜ் டிஷ் பண்ண தெரியும், ஒரு நான்வெஜ் டிஷ் பண்ண தெரியும். அது போக அடிஷனலா அவருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து பண்ண தெரியும். ஸோ இப்படி இருந்தா தான் அவர் வந்து கான்டினென்டல் ஷெஃப் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த ஷெஃப் கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ ஷெஃப் கிளாஸ் இல்லாத பட்சத்தில ஒரு கான்டினென்டல் ஷெஃப் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இதே மாரி நான் வந்து இத அப்படியே காப்பி பண்ணிட்டு, என்னோட கான்டினென்டல் ஷெஃப்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அதில ஃபங்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அடிஷனலா ஒரு அ ஒரு ஸ்பெஷல் டிஷ் மட்டும் தான். அத நான் ஒரு ஃபங்ஷன் மாரி எழுதிப்பேன். ஆனா, இங்க ஷெஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் வெஜ் டிஷ் பண்ண தெரியும். அவருக்கும் நான்வெஜ் டிஷ் பண்ண தெரியும். ஸோ இப்போ கான்டினென்டல் ஷெஃப்க்கும் இதே மாரி வெஜ் டிஷ்ஷும் பண்ண தெரியும், நான்வெஜ் டிஷ்ஷும் பண்ண தெரியும். ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. இது வந்து ஒரு டூப்ளிகேட் ஒர்க் வந்து நம்ம பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கான்டினென்டல் ஷெஃப்ப நம்ம ஷெஃப் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஷெஃப் கிளாஸ்ல என்னெல்லாம் பண்ண முடிஞ்சதோ, அது எல்லாத்தையும் கான்டினென்டல் ஷெஃப்பாலயும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஷெஃப் கிளாஸ வந்து இந்த கான்டினென்டல் ஷெஃப்ல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஷெஃப், இம்போர்ட் ஷெஃப். இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ வந்து நான் இந்த ஃபைல்ல இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த பர்ட்டிகுலர் கான்டினென்டல் ஷெஃப்க்கு ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஸோ இந்த கான்டினென்டல் ஷெஃப்ல அந்த ஷெஃப் கிளாஸ ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அதாவது இந்த கான்டினென்டல் ஷெஃப் இஸ் இன்ஹெரிட்டிங் த ஷெஃப் கிளாஸ். ஸோ இப்போ அந்த ஷெஃப் கிளாஸ்ல என்னென்ன பண்ண முடிஞ்சதோ, அது எல்லாத்தையுமே கான்டினென்டல் ஷெஃப்பாலயும் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் இப்போ கிளாசிக்கா நம்ம வந்து இனிட் மெத்தட் குடுக்க போறோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா விஷுவல் ஸ்டுடியோ கோட் பண்ணி குடுத்துருச்சு. இத இதான் பண்ணணும்னு நெனச்சேன் நானும். ஸோ செல்ஃப் அண்ட் தென் வெஜ் அண்ட் தென் நான்-வெஜ் இது வந்து கண்டிப்பா இந்த கான்டினென்டல் ஷெஃப்க்கு இருக்கணும். இப்ப அடிஷனலா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி கான்டினென்டல் ஷெஃப்பால ஸ்பெஷல் டிஷ்ஷும் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஸ்பெஷல் டிஷ் அத வந்து நான் அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல நோட் பண்ணீங்கன்னா, சூப்பர் ஆஃப் அப்படின்ற அந்த ஃபங்ஷன் வந்திருக்கு. சூப்பர் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த இனிட் மெத்தட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஆஃப் எத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ஷெஃப் கிளாஸ வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பர்ட்டிகுலர் அ ஏரியால இந்த ஷெஃப் கிளாஸ் அப்படிங்கிறது, இந்த கான்டினென்டல் ஷெஃப் கிளாஸோட சூப்பர் கிளாஸ் ஆக்சுவலா. ஸோ அந்த சூப்பர் கிளாஸ் என்னென்ன பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் இந்த கான்டினென்டல் ஷெஃப்பால பண்ண முடியும். ஸோ அதனால இனிட் மெத்தட் நான் தனியா எழுத தேவையில்ல. அத எனக்கு ஷெஃப் கிளாஸே எனக்கு பார்த்துக்கும் அப்படிங்கிறதுக்காக சூப்பர் டாட் இனிட் அப்படின்னு அந்த ஷெஃப் கிளாஸ்ல உள்ள இனிட் மெத்தட நான் இங்க இருந்தே கூப்பிடுறேன். இது போக அடிஷனலா ஸ்பெஷல் டிஷ் குடுத்திருக்கோம் இல்லையா? அதுக்கு மட்டும் நான் தனியா இங்க எழுதுனா போதும். ஸோ ஸ்பெஷல் செல்ஃப் டாட் ஸ்பெஷல் டிஷ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த தனியா எனக்கு என்ன தேவைப்படுதோ அத மட்டும் நான் தனியா இங்க எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெஷல் டிஷ்க்கு நான் வந்து ஒரு தனி ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப அதே தான். அங்க எழுதுன மாரியே தான் இங்கேயும் ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். ஆர்டர் ரிசீவ்ட் ஃபார் செல்ஃப் டாட் ஸ்பெஷல் டிஷ்
ஆக்சுவலா இங்க ஈக்குவல் டு போடணும். ஓகே, ஸ்பெஷல் டிஷ். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 5 செகண்ட் ஸ்லீப் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 5 செகண்ட் ஸ்லீப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்கிற மாதிரி. என்ன ஆர்டர்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கான்டினென்டல் ஷெஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஸ்பெஷலுக்கு மட்டும் தான் எழுதியிருக்கிறோம். மிச்ச 2 ஃபங்ஷனும் எங்கேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த ஷெஃப் கிளாஸ்ல இருந்தே இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 2 ஃபங்ஷனையும் ரிமூவ் பண்ணிடலாம். C3 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அது வந்து கான்டினென்டல் ஷெஃப்க்கு கிரியேட் பண்ண போறேன். ஸோ கான்டினென்டல் ஷெஃப் வேணும் அப்படின்னு சொன்னா, நான் வந்து அந்த கான்டினென்டல் ஷெஃப்ப நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கான்டினென்டல் ஷெஃப் அப்படின்ற ஃபைல்ல இருந்து கான்டினென்டல் ஷெஃப்ப இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ C3 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இது வந்து கான்டினென்டல் ஷெஃப் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ இவருக்கும் வெஜ் டிஷ் பண்ண தெரியும். வெஜ் டிஷ் வந்து வெஜ் நூடுல்ஸ் பண்ண தெரியும் இவருக்கு. நான்வெஜ் டிஷ் வந்து சிக்கன் நூடுல்ஸ் பண்ண தெரியும் இவருக்கு. கான்டினென்டல் டிஷ் வந்து பாஸ்தா பண்ண தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ஸ்பெஷல் டிஷ் வந்து பண்ண தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் C3 இந்த கான்டினென்டல் ஷெஃப்ல நான் மேக் வெஜ்க்கு ஃபங்ஷன் எழுதல. நான்வெஜ்க்கு ஃபங்ஷன் எழுதல. அதே மாரி இனிஷியேஷனுக்கும் எழுதல. ஜஸ்ட் நான் வந்து ஸ்பெஷல் டிஷ்க்கு மட்டும் தான் ஃபங்ஷன் எழுதியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, மேக் வெஜ்ஜ கூப்பிட போறேன். மேக் நான்வெஜ் கூப்பிட்டுருக்கேன் அந்த இடத்துல. ஸோ இப்போ இத ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ மேக் நான்வெஜ் வந்து கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து ஆர்டர் ரிசீவ் ஃபார் சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் ரெடி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. டிஷ் ரெடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பெஷல் டிஷ்ஷ கூப்பிட்டாலே எனக்கு அதே அவுட்புட் தான். இப்போ மேக் ஸ்பெஷல் அப்படின்ற ஃபங்ஷனையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கூப்பிடுறேன். இப்போ வந்து 5 செகண்ட்ஸ் எனக்கு வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் ரிசீவ்ட் ஃபார் பாஸ்தா, பாஸ்தா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த C3 அப்படிங்கிறது கான்டினென்டல் ஷெஃப்னால C1 அண்ட் C2வால என்ன பண்ண முடியுமோ, அத C3யால பண்ண முடியும். ஆனா C1, C2வால C3 பண்ண முடியிற எல்லா விஷயங்களையும் பண்ண முடியாது. அவங்க வந்து நார்மல் ஷெஃப் தான். கான்டினென்டல் ஷெஃப்பால மட்டும் தான் ஒரு ஷெஃப் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ண முடியும். அடிஷனலா அவருக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷும் பண்ண தெரியும். C1, C2க்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ C1 டாட் மேக் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து வொர்க் ஆகாது ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபங்ஷன் வந்து எனக்கு C1 ஆப்ஜெக்ட்க்கு கிடையாது. ஏன்னா ஷெஃப் ஆப்ஜெக்ட்க்கு அந்த மேக் ஸ்பெஷல்ங்கிற ஃபங்ஷன் கிடையாது. கான்டினென்டல் ஷெஃப்க்கு மட்டும் தான் அந்த மேக் ஸ்பெஷல் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இன்ஹெரிட் பண்ணும்போது சூப்பர் கிளாஸ்ன்னு நம்ம கூப்பிட்டாலுமே, ஆக்சுவலா சூப்பர் பவர்ஸோட இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஹெரிட் பண்ணப்படுற அந்த அ சப் கிளாஸ்க்கு தான் வந்து நெறைய பவர் இருக்கு. ஸோ சூப்பர் கிளாஸ் பண்ற எல்லா வேலையும் அதால பண்ண முடியும். அடிஷனலா இந்த சப் கிளாஸ்க்குன்னு தனியா நம்ம என்னென்ன ஃபங்ஷன் எழுதுறோமோ, அது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பாக அது பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அதுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கான்டினென்டல் ஷெஃப்க்கு வந்து ஒன்லி ஸ்பெஷல் டிஷ் மட்டும் தான் பண்ண தெரியும். அவருக்கு வந்து நார்மல் வெஜ் அண்ட் நான்வெஜ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில், ஆ நம்மளால அத இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ ஒரு இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பேஸ் கிளாஸ்க்கு இருக்கிற எல்லா பவர்ஸும் இருக்கணும். அப்பன்னா தான் நம்மளால இன்ஹெரிட்டே பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இன்ஹெரிட்டன்ஸ பொறுத்தவர. திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் டு ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் who want to learn Python. Subscribe to the channel. It will encourage me to put more videos like this. Thanks for watching.